மேரேஜ் பரிகாரம். இதுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காடுகள் நம்மளுடைய கனவுல வந்தால் என்ன பலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காடுகள் நம்மளோட கனவுல வந்தால் செல்வ செழிப்பாக நம்ம ஆக போகிறோம்னு அர்த்தம். காடுகள் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோம் நம்ம அந்த கனவுல காண்போம்ல, அந்த கனவுல செல்வ செழிப்பாக இருக்கிறது, பச்சை பசையாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தரப்போகிறதா அர்த்தம். இதை வந்து காடுகள் எரியிற மாதிரி கனவுல வந்தால் பார்த்திங்கன்னா, ஸோ இது இன்னைக்கு கெட்டதுன்னு நினைப்பீங்க, உள்ள நல்லது தான். தீராத பிரச்சனை நம்மளுக்கு தீரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா தீரப்போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். காடுகள் எரிஞ்சா, ஃபயர் ஆச்சுன்னா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம மிருகமாக பார்த்தா நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும். நம்ம கனவு காண்றதில் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே மிருகம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எதிரிகள் நம்மளை ஏதோ பண்ண போகிறதா அர்த்தம். எச்சரிக்கையோடு பார்த்திங்கன்னா செயல்பட வேண்டும். அதே மாதிரி காடுகளில் பார்த்திங்கன்னா மரம் வெட்டின மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கனவு பார்க்குறோம்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பிரச்சனை பார்த்திங்கன்னா அடியோடு முடிய போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு அர்த்தமே பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம அச்சுறுத்தலான மிருகம் வந்தால் தான் நம்மளுக்கு கனவுல பார்த்திங்கன்னா பிரச்சனை. மித்தபடி பார்த்திங்கன்னா காடுகள் பார்த்திங்கன்னா எரியிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி காடுகள் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லது தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.